வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா 6th to 12th உள்ள அரசியல் அமைப்போட முக்கிய வினாக்கள், அதாவது டாப் 500 கொஸ்டின் பார்க்க போறோம். இத பார்ட் 1 வீடியோ. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை ஒரு டெஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இனிமே நான் தான் படிக்க போறேன் அப்படின்றவங்க இதை ஒரு கேள்வியும் பதிலுமா எழுதி வச்சு ரீகால் பண்ணிட்டே வாங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லா பாலிட்டி கொஸ்டின்ஸுமே நம்ம வீடியோல கொடுக்க போறோம். அதனால வீடியோவை எப்பயுமே ஃபுல்லா பாருங்க. பிளஸ் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுட்டே தான் இருக்க போறோம். 500 கொஸ்டின் வரைக்கும் போட போறோம். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஐக்கிய நாடு, ஆப்ஷன் பி பிரிட்டன், ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி முன்னாள் சோவியத் யூனியன். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு. இதற்கான விடை அமெரிக்கா ஐக்கிய நாடு. ஆப்ஷன் ஏ அமெரிக்கா ஐக்கிய நாடு. அப்ப அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கை எங்க ஃபர்ஸ்ட் தோன்றியிருக்கு? அமெரிக்கால தான் தோன்றியிருக்கு. அடுத்து இரண்டாவது கேள்வி. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1946, ஆப்ஷன் பி 1949, ஆப்ஷன் சி 1950, ஆப்ஷன் டி 1955. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. மூன்றாவது கேள்வி. சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் டேஷிலிருந்து பெறப்பட்டது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி அரேபியா, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. அப்போ சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்னும் டேஷ் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பி லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஆப்ஷன் பி லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ சிட்டிசன் என்னும் சிவிக்ஸ் எதுல இருந்து? லத்தீன் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நான்காவது கேள்வி. அடிப்படை உரிமை பற்றி கூறும் பகுதி. அடிப்படை உரிமை பற்றி கூறும் பகுதி எது? பகுதி 2, ஆப்ஷன் பி பகுதி 3, ஆப்ஷன் சி பகுதி 4, ஆப்ஷன் டி பகுதி 4A. அடிப்படை உரிமை பற்றி கூறும் பகுதி எது? ஆப்ஷன் பி பகுதி 3. ஆப்ஷன் பி பகுதி 3. அடிப்படை உரிமையை பத்தி சொல்ற பகுதி என்னது? பகுதி 3. அடுத்து 5. கீழ்கண்டவற்றுள் எந்த பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது? கீழ்கண்டவற்றுள் எந்த பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது? ஆப்ஷன் ஏ கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, ஆப்ஷன் பி தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆப்ஷன் சி ஆவணக்கோப்பு நீதி பேராணை, ஆப்ஷன் டி தகுதி முறை வினாவும் நீதி பேராண்மை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி தகுதி முறை வினாவும் நீதி பேராணை. அப்போ எந்த சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தகுதி முறை வினாவும் நீதி பேராண்மை. அடுத்து 6வது கேள்வி. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் சட்ட பிரிவுகள். சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் சட்ட பிரிவுகள். ஆப்ஷன் ஏ பிரிவு 14 to 18, ஆப்ஷன் பி பிரிவு 19 to 22, ஆப்ஷன் சி பிரிவு 23 to 24, ஆப்ஷன் டி 25 to 28. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 23 to 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பற்றி கூறும் சட்ட பிரிவுகள் பிரிவு 23 to 24. அடுத்து 7வது கேள்வி. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் சட்ட பிரிவு இது. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் சட்ட பிரிவு இது. ஆப்ஷன் ஏ பிரிவு 30, ஆப்ஷன் பி பிரிவு 31, ஆப்ஷன் சி பிரிவு 32, ஆப்ஷன் டி பிரிவு 300. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிரிவு 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது? பிரிவு 32. அடுத்து 8வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவுக்கு கீழே உள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்டு சுதந்திரம் தானாக நிறுத்தப்படுகிறது?
இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரா அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவுக்கு கீழ் உள்ள உத்தரவாதம் அளிக்கப்பட்டு சுதந்திரம் தானாக நிறுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 14, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 17, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 19, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 31 சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 19. ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 19 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு. அப்ப குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படுற சட்டப்பிரிவு என்ன? 352. இதுல 2 கேள்விகள் இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 9வது கேள்வி, அலுவலக மொழி பற்றி பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. அலுவலக மொழி பற்றி பகுதி மற்றும் சட்டப்பிரிவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் ஏ பகுதி 1 to 4 சட்டப்பிரிவு, பகுதி 12. இதுல சரியான விடை மட்டும் பார்த்தோம்னா ரொம்ப குழப்பம். ஆப்ஷன் டி 17. ஆப்ஷன் டி பகுதி 17 343 to 351. பகுதி 17 343 to 351 அலுவலக மொழி பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு. அலுவலக மொழி பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு 17 பகுதி 343 to 351 ஆர்டிகல்ஸ். அடுத்து 10, எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? ஆப்ஷன் ஏ 352 பிரிவு, ஆப்ஷன் பி பிரிவு 356, ஆப்ஷன் சி பிரிவு 360, ஆப்ஷன் டி பிரிவு 300. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 352. எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்? பிரிவு 352. அடுத்து, இந்திய அரசியலமைப்பு முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ 1 முறை, ஆப்ஷன் பி 2 முறை, ஆப்ஷன் சி 3 முறை, ஆப்ஷன் டி எப்போதும் இல்லை. இந்தியா அரசியலமைப்பு முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1 முறை. முகவுரை எத்தனை முறைக்கு திருத்தப்பட்டிருக்காங்க? ஒரே ஒரு முறை மட்டும் திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து 12வது கேள்வி, மாநில அவசர நிலை அதிகபட்ச காலம். மாநில அவசர நிலை அதிகபட்ச காலம். ஆப்ஷன் ஏ 2 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 5 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 6 ஆண்டுகள். மாநில அவசர நிலை அதிகபட்ச காலம் எவ்வளவு? ஆப்ஷன் பி 3 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள் தான் இருக்க முடியும். மாநில அவசர நிலை அதிகபட்ச காலம் 3 ஆண்டுகள். 13வது கேள்வி, ஏன் 2-3 தடவை நான் சொல்றேன்னா செவி வழியா கேட்கறது நல்லா மெமரியில நிற்கும், அதனாலதான். நான் படிக்கிறேன், இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்கிறேன் அப்படின்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. இல்லைன்றவங்க நான் டெஸ்ட் போட்டு பாக்குறேன் அப்படின்றவங்க டெஸ்ட்டை போட்டு பார்த்துட்டு தப்பா இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 13வது கேள்வி, நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகம் அதிகாரம் பெற்றவர். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகம் அதிகாரம் பெற்றவர். ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி துணை குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் சி பிரதமர், ஆப்ஷன் டி சபாநாயகர். நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாகம் அதிகாரம் பெற்றவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிரதமர். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? பிரதமர் கிட்டதான் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி, மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்கள் பதவிக்காலம். மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டு, ஆப்ஷன் பி 6 ஆண்டு, ஆப்ஷன் சி 4 ஆண்டு, ஆப்ஷன் டி 3 ஆண்டு. மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ 5 ஆண்டுகள். மாநிலங்களவை எத்தனை உறுப்பினர்கள் பதவிக்காலம்? சாரி, இதுக்கு 5 ஆண்டு கிடையாது, 6 ஆண்டு. ஆப்ஷன் 6. 6 ஆண்டுகள். பதவிக்காலம் எத்தனை? 6 ஆண்டுகள். மாநிலங்களவைக்கு 6 ஆண்டு, மக்களவைக்கு தான் 5 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அடுத்து, சபாநாயகர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர்கள்,
ஆப்ஷன் டி மாநிலங்களவை உறுப்பினர்கள். சபாநாயகர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எப்படி? மக்களவை உறுப்பினர்கள் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அடுத்து 16வது கேள்வி, நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம். நடுவண் அரசாங்கத்தின் 3வது அங்கம். ஆப்ஷன் ஏ மக்களவை, ஆப்ஷன் பி மாநிலங்களவை, ஆப்ஷன் சி நீதித்துறை, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. நடுவன்னா மத்திய அரசாங்கத்தின் 3வது அங்கம் யாரு? ஆப்ஷன் சி நீதித்துறை. ஆப்ஷன் சி நீதித்துறை. அடுத்து 17வது கேள்வி, லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. லோக் அதாலத் என்று மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1992, ஆப்ஷன் பி 1993, ஆப்ஷன் சி 1987, ஆப்ஷன் டி 2005. லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1987. ஆப்ஷன் சி 1987. 18வது கேள்வி, பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 72, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 53, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 77, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 78. பிரதம அமைச்சரின் கடமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 78. சட்டப்பிரிவு 78. அடுத்து 19, புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு. புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1950 ஜனவரி 25, ஆப்ஷன் பி 1947 ஜனவரி 26, ஆப்ஷன் சி 1950 ஜனவரி 28, ஆப்ஷன் டி 1946 நவம்பர் 26. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1950 ஜனவரி 28. புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 ஜனவரி 28. அடுத்து 20வது கேள்வி, உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டப்படி நிறுவப்பட்டது? உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1857, ஆப்ஷன் பி 1935, ஆப்ஷன் சி 1947, ஆப்ஷன் டி 1950. உச்ச நீதிமன்றம் எந்த ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி நிறுவப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1935. 1935. அடுத்து 21வது கேள்வி, மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது. மக்களவை தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது. ஆப்ஷன் ஏ 18 வயது, ஆப்ஷன் பி 21 வயது, ஆப்ஷன் சி 25 வயது, ஆப்ஷன் டி 30 வயது. அப்போ மக்களவை தேர்தல்ல போட்டியிட தேவையான வயது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி 25 வயது. ஆப்ஷன் சி 25 வயது. இதுல மக்களவை, மக்களவைனா லோக்சபா, மாநிலங்களவைனா ராஜ்யசபா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல. அடுத்து 22வது கேள்வி, தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் ஏ 18, ஆப்ஷன் பி 16, ஆப்ஷன் சி 29, ஆப்ஷன் டி 39. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ 18. ஆப்ஷன் ஏ 18. 23, எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது? எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 163, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 164(1), ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 164(1)(a), ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 361(1). இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 164(1). எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவது சொல்லுது? சட்டப்பிரிவு 164(1). 24வது கேள்வி, தமிழ்நாட்டின் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1935, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1946, ஆப்ஷன் டி 1986. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. ஆப்ஷன் டி 1986. அடுத்து 25வது கேள்வி,
எத்தனையாவது சட்ட திருத்தப்படி 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது? எத்தனையாவது சட்ட திருத்தப்படி 2 மற்றும் 2க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது? ஆப்ஷன் ஏ 7வது திருத்தச் சட்டம், ஆப்ஷன் பி 10வது திருத்தச் சட்டம், ஆப்ஷன் சி 11வது திருத்தச் சட்டம், ஆப்ஷன் டி 12வது திருத்தச் சட்டம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 7வது திருத்தச் சட்டம். எத்தனையாவது சட்ட திருத்தப்படி 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநில யூனியன் பிரதேசங்கள் என்று ஒரு பொதுவான உயர் நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது 7வது திருத்தச் சட்டம். அடுத்து 26. எந்த சட்ட பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களை நியமிக்க வழிவகை செய்தது? எந்த சட்ட பிரிவு இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்களை நியமிக்க வழிவகை செய்தது? ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 74, ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 76, ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 77, ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு 78. இதற்கு சரியான ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு 76. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிற சட்டப்பிரிவு 76. 27வது கேள்வி. வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் டேஷ் பெயரிலே நடைபெறுகின்றன? வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் டேஷ் பெயரில் நடைபெறுகின்றன? ஆப்ஷன் ஏ உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆப்ஷன் பி பிரதமர், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர், ஆப்ஷன் டி துணை குடியரசுத் தலைவர். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளும் ஒப்பந்தங்களும் டேஷோட யாரோட பெயர்ல? குடியரசுத் தலைவரோட பெயர்ல நடைபெறுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது அரசியலமைப்பின் திறவுகோல்? கீழ்கண்டவற்றுள் எது அரசியலமைப்பின் திறவுகோல்? ஆப்ஷன் ஏ முகவுரை, ஆப்ஷன் பி அடிப்படை உரிமை, ஆப்ஷன் சி அடிப்படை கடமை, ஆப்ஷன் டி அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள். கீழ்கண்டவற்றில் அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீ ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க இது இங்கிலீஷ்ல. என்னன்னா ஆப்ஷன் ஏ முகவுரை. ஆப்ஷன் ஏ முகவுரை. கீழ்கண்டவற்றில் எது அரசியலமைப்பின் திறவுகோல்? முகவுரை. அடுத்து 29. சட்டத்து முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு. சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 14, சட்டப்பிரிவு 15, சட்டப்பிரிவு 16, சட்டப்பிரிவு 17. சரியான விடை ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்டப்பிரிவு 14. அடுத்து 30வது கேள்வி, கடைசி கேள்வி. அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ முன்னாள் சோவியத் யூனியன், ஆப்ஷன் பி அமெரிக்க ஐக்கிய நாடு, ஆப்ஷன் சி ஆஸ்திரேலியா, ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா. அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்கா ஐக்கிய நாடு. அமெரிக்க ஐக்கிய நாடு. மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்தோம். டாப் 500 கொஸ்டின் தான் பாக்குறோம். எந்த கொஸ்டினும் இனி மிஸ் ஆகாது. ஸ்கூல் புக்ல 6th to 12th வரைக்கும் என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கோ அதை தேர்வுக்குள்ள நம்ம கொடுக்கறதுக்கான முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதே மாதிரி ஹிஸ்டரி, ஐஎன்எம் எல்லாமே போட போறோம். நீங்க கொடுக்குற சப்போர்ட் எங்களுக்கு ஒரு லைக் மட்டும்தான். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.